2026 அரசியல் மாற்றம் என்ன, யாருக்கு சாதகமா இருக்கும்? 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது. ஆமா. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஜாதக கிரக நிலைகளின்படியும் எனக்கு தெரிந்தபடி தலைவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு எதிர்பார்க்கல. ஏனென்றால் ஜாதகப்படி ஒரு தலைவருக்கு கண்டக சனி, ஒரு தலைவருக்கு அட்டமத்து சனி. ஸோ இவங்களுக்குள்ளதான் பெரும் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஜாதக ரீதியாக 2026 இல்லை. இது ஒருவேளை மாறலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கின்ற அந்த நாள் அல்லது எலெக்ஷன் ரிசல்ட் வருகின்ற அந்த நாள் எந்த தலைவருக்கு சாதகமாக அமைகிறது என்பதை பொறுத்து இதில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு உண்டு. நீங்க சொல்லுங்க சார். 2026 அதாவது இந்த கிரகநிலை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ என்ன அரசு நடந்துட்டு இருக்கோ, அதாவது நம்மளுடைய திமுக அரசு இப்போ போயின்னு இருக்கு, இது அப்படியே அண்ணா சொன்ன மாதிரி அது அப்படியே அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே எல்லா அஸ்ட்ராலஜரும் பொதுவாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டை வச்சு தான் அடுத்த விஷயத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியும். அந்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த டேட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த தேர்தல் டேட்டு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் யாருக்கு சாதகம் பாதகங்கிறது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க. பட் பொதுவான கருத்து, பொதுவான விஷயங்கள், பொதுவான கிரகநிலைகள் எடுத்து பார்த்தா இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்களுக்கு மட்டுமா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கூட்டணி சேரும்போது கூட்டணி தலைவர்களுடைய தன்மைகளும் பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னோட அரசியலில் என்னோட கணிப்பும் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போவும் அதை பார்க்கணும் அப்படின்னா தேர்தலுடைய டேட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும்.